வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா முஸ்தபிர் ரஹ்மான் செய்த அதிர்ச்சி சம்பவம். கடுப்பாகி கோபத்தில் அசிங்கமாக திட்டிய ஜடேஜா. போட்டியின் இடையே நடந்த பரபரப்பு சம்பவம். அதாவது ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் பேட்டிங்கில் ரவீந்திர ஜடேஜா மிக சிறப்பாக செயல்பட்டு தனது 3வது ஐபிஎல் அரை சதத்தையும் அடித்தார். ஆனால் பந்து வீச்சின் போது அவர் தனது சக அணி வீரரான முஸ்தபிர் ரஹ்மானை கோபத்தில் திட்ட வேண்டியதாக அமைந்தது. அதேபோல் இந்த போட்டியில முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணிக்கு கடந்த போட்டி போல ரஹானே துவக்க வீரராக வந்தார். இதன் காரணமாக விக்கெட்டுகள் வேகமாக பவர் பிளேவில் சரிந்ததால் சிவம் தூபேவை அந்த நேரத்தில் கொண்டு வருவதற்கு பதிலாக 2 விக்கெட்டுகள் இழப்புக்கு பிறகு ரவீந்திர ஜடேஜா களம் இறக்கப்பட்டார். ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்கில் முன்கூட்டியே வந்ததோடு சிறப்பாகவும் விளையாடினார். 34 பந்துகளை சந்தித்த அவர் அரை சதத்தையும் அடித்தார். மேலும் தொடர்ந்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் விளையாடிய அவர் 40 பந்துகளில் 57 ரன்களையும் விளாசியிருந்தார். அதேபோல் முதலில் விளையாடிய பொழுது ஆடுகளம் மெதுவாக இருந்ததற்கு ஜடேஜாவின் பேட்டிங் சிறப்பானதாகவும் அமைந்தது. இதே போல அவருக்கு பந்து வீச்சிலும் சிறப்பான நாளாக அமைந்திருக்க வாய்ப்புகளும் இருந்தது. ஆனால் குயின்டன் டீகாக் ஆரம்பத்தில் கொடுத்த எளிதான கேட்ச் வாய்ப்பை பதிரான தவறவிட்டார். இதனால் லக்னோ அணியானது முதல் விக்கெட்டுக்கு 130 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள். அங்கேயே சிஎஸ்கே அணியின் வெற்றி கனவை அளித்தது. இந்த போட்டியில் லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுல் ஜடேஜா பந்து வீச்சில் 2 கட் ஷாட்டுகள் அடித்து தனது அரை சதத்தை நிறைவு செய்தார். அப்போது சார்தர்மன் பகுதியில் ஃபீல்டிங் நின்ற முஸ்தபிர் ரஹ்மான் அவர்கள் பந்தை மிகவும் மெதுவாக துரத்தி சென்றார். அவர் அதை விழுந்து தடுத்து பிடிக்க முயற்சி செய்யவில்லை. இதனால் எளிதாக பந்து பவுண்டரிக்கும் சென்றது. இதன் காரணமாக ஜடேஜா ஏமாற்றமடைந்து சில வார்த்தைகளை விட்டு களத்திலேயே திட்டிவிட்டார். பந்தை பிடிக்கும் வாய்ப்பில் இருந்தாலும் கூட பங்களாதேஷ் அணிக்காக நாடு திரும்ப இருக்கும் முஸ்தபிர் ரஹ்மான் காயமடையாமல் இருக்க வேண்டும் என்கின்ற முன்னெச்சரிக்கையோடு மெதுவாக ஓடி பந்தை வேண்டும் என்று தவறவிட்டது போல இருந்தது. இதுதான் ஜடேஜா நிதானம் இழந்து களத்திலேயே திட்டும் அளவுக்கு செல்வதற்கு காரணமாக இருக்கலாம் என்று ரசிகர்களும் கூறி வருகிறார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.